ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த விலாகில் கொண்டக்கடலையில் கடலைக்கறி செய்யுது எப்படின்னு பார்க்கலாங்களா. நான் ஒரு 1/4 kg அளவுக்கு கொண்டக்கடலையை நேற்று ஊற போட்டிருந்தேன். ஒரு குக்கரில் அந்த கொண்டக்கடலையை போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக அறுத்து போட்டுக்கிறேன், 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் அறுத்து போட்டுக்கிறேன், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கின்னு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுடலாம். அப்போ தான் அது நல்லா வெந்துடும். இது ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு 7லேருந்து 8 பூண்டு வச்சுக்கிறேன், ஒரு சின்ன பீஸு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், இவ்வளவும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்கோ, அப்படியே க்ரஷ் பண்ணிக்கினா போதும். பாருங்க, இப்படி செய்யணும். பாருங்க, இழிக்கல் வச்சு இதில் நல்லா இடிச்சு விட்டால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் போதும். இது ரொம்ப மையெல்லாம் பண்ணுறது தேவையில்லை. அது ஒரு பக்கம் வச்சுக்கின்னு ஒரு மிக்சர் ஜாரில் கொண்டக்கடலை வெந்ததுமே அதில் 1/4 அளவுக்கு கொண்டக்கடலையை போட்டுட்டு மையாக அரைச்சிக்கணும். அதை அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1/4 கப்போளோ தேங்காய் போட்டுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் போட்டுக்கணும். நான் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னு அதை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட பரவாயில்ல, அதை போட்டுக்கோங்க. 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் ஃப்ரை பண்ணதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடரு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆனதுமே அதே மிக்சருக்கே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கினா தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்படி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே கடாயை வச்சுட்டு 3லேருந்து 4 ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கின்னு பூண்டு நாங்கள் நசுக்கி வச்சுருப்போம்ல, அந்த பூண்டு போடணும். பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு இதுக்கு ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் அறுத்து போட்டுங்கிற வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்கோ. நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை வெங்காயத்துதாகட்டும் பூண்டுதாகட்டும் பச்சை வாசனை போகும். அது ஆனதுமே அந்த கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருப்போம்ல, அந்த கொண்டக்கடலையை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மிக்சர் ஜாரில் போட்டு மையாக அரைச்சிருப்போம் இல்லையா, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா நாங்கள் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம், பார்த்து போட்டுக்கோங்க. அது ஆன பிறகு நாங்கள் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருப்போம்ல, அதையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுமே கொண்டக்கடலை ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். புட்டு கூட சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாதம் கூட போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இதுக்கு எல்லாமே நல்ல காம்பினேஷன் தான் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது. உங்களுக்கு இந்த விலாக் இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்டம் ஆயிடுச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.